உங்களுக்கு குடிய கெடுத்த கோவிந்தசாமி தெரியுமா? அப்படி ஒரு ஆள் இருக்காரு. இப்ப பேசிட்டு போய் உட்காந்துருக்காரு கவிஞர் கனகரசு, அவர் தான் குடிய கெடுத்த கோவிந்தசாமி. பரவாயில்ல, நல்ல பட்டம் வாங்கியிருக்காருயா. அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. அவரும் அவரோட சேர்ந்த ஒரு 3 பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஹோட்டல்ல தங்கலான்னு பார்த்தாங்க, எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஒரே ஒரு மாடியில் 175வது மாடியில் ஒரு ரூம் கிடைச்சிச்சு. அந்த ஹோட்டல் மேனேஜர் சாவியை கையில் கொடுக்குறப்பே சொல்லிட்டான், சீக்கிரம் போயிட்டு 10 மணிக்குள்ள வந்துருங்க, 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன்னா. இது வேகமாக சுற்றிட்டு ஊற்றிட்டு படுத்துருச்சுங்க. திரும்பி வர நேரம் ஆயிடுச்சு. வர்றப்ப 12 மணி ஆயிடுச்சு. மேனேஜர்கிட்ட லிஃப்ட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க, மேலே போகணுன்னாங்க. அவன் சொன்னதான் இஷ்டம்னா படியில் ஏறி மேலே போனாங்க. வேற வழியே இல்லை, ஏற்கனவே மப்பு வேற. படியிலே ஏறி மேலே போகலான்னு 3 பேரும் போயிட்டே இருந்துச்சுங்க. பாதி தூரம் அப்படியே களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு கதை சொல்லலான்னு கதை சொல்லிக்கிட்டே மேலே போச்சுங்க. பாதி தூரம் போனோன்னு பார்த்தா 2 பேர் தான் கதை சொல்லிக்கிட்டே வந்தான். ஒருத்தர் அமைதியாக வந்தான். அவன்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன்டா சோகமாக இருக்கன்னா? என் சோகத்தை நான் மேலே வந்தோன்னு சொல்கிறேன்னா.